என் இருதயம் தோயும் போது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கன்மலையில் என்னை கொண்டு போய்விடும். ஒரு ஒரு அழகான ஒரு விண்ணப்பத்தை தாவீது வைக்கிறார். யாருமே கேட்டிருப்பாங்களான்னு தெரியல. நம்மளுடைய பிரேயர்ல இப்படி ஒரு பிரேயர் நம்ம பண்ணியிருப்போமான்னு தெரியல. எனக்கு எட்டாத உயரமான கன்மலையில் என்னை கொண்டு போய் விடும். நம்ம கேட்கிற காரியங்கள் நம்முடைய ரீச்ல இருக்கிறதா நம்ம கேட்போம். நமக்கு தகுதியான காரியங்கள், நம்ம நினைச்ச காரியங்கள், நமக்கு தோணுகிற காரியங்களை தான் நம்ம ஜெபத்துல வைப்போம். ஆனா தாவீதுடைய ஜெபம் பாருங்க, ஆண்டவரே எனக்கு எட்டாத உயரத்துல என்ன கொண்டு போய் வைங்க அப்படிங்கிறாரு. இன்னைக்கு தாவீதுடைய வாழ்க்கை எடுத்து பார்க்கும்போது ஆண்டவர் அப்படிதான். தாவீதால நினைச்சு பார்க்க முடியாத இடத்துல தாவீதை கொண்டு வச்சிருந்தார். ஒரு சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு சிறுவனா இருந்த தாவீது எந்த நிலையிலும் அவர் ஒரு ராஜாவாகிறதுக்கான ஒரு ஒரு சின்ன ஒரு பாசிபிலிட்டி கூட அவருக்கு கிடையாது. அவர் அந்த ஆர்மியில அந்த ராஜாவுக்கு படையில இருக்கிற அந்த ஒரு ஆளா இருக்கிற கூடதுக்கு தாவீதுக்கு கூட அந்த அளவுக்கு கூட ஒரு குவாலிஃபிகேஷன் கிடையாது. அவருடைய அன்னைமார்கள்லாம் அந்த ஆர்மியில சேனையில இருக்கும்போது தாவீதுக்கு அந்த இடத்துல கூட இடம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தாவீதை யுத்தத்தை தேசத்தையே ஆளுகிற ஒரு ராஜாவாக ஆண்டவர் மாற்றிருக்கிறார். இதுக்கு நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு, நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நிறைய நேரம் நம்முடைய ஜெபங்கள் குறுகிய ஜெபம். நம்முடைய ஜெபங்கள் நம்முடைய கற்பனைக்கும் நம்முடைய பலத்துக்கும் அதை வச்சுதான் நம்முடைய ஜெபம் இருக்கும். ஆண்டவரே நமக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்கோ அதை வச்சுதான் நம்முடைய ஜெபம் இருக்கும். தாவீது கேட்கிறாரு, எனக்கு எட்டாத உயரத்துல கொண்டு போய் விடுங்கப்பா. யோசுவா ஒரு இந்த ஜெபத்தை யாரால பண்ண முடியும் அப்படின்னா, கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்னு ஒரு கான்பிடென்ட் உள்ள ஒரு மனுஷனால மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு ஜெபத்தை பண்ண முடியும். ஏன் நிறைய டைம் நமக்கு சில காரியங்களை ஒரு கான்பிடென்டா பண்ண முடியல அப்படின்னா, தாவீதை போல ஆண்டவரோடு கூட ஒரு நெருங்கின உறவு இல்லை. யோசுவாவை நான் சொல்ல வந்தேன் என்னன்னா, யோசுவா தேவனோடு இருக்கிறார், தேவனோடு பேசுகிற ஒரு மனிதன். சூரியனை பார்த்து நீ அங்க நில்லுங்கிறார், சந்திரனை பார்த்து நீ இந்த இடத்துல நில்லுங்கிறார். நிக்குது. அப்போ ஒரு சூரியன்ட்ட பேசுற அளவுக்கு யோசுவாவுக்கு கான்பிடன்ஸ் இருக்கு, ஒரு கான்பிடன்ஸ் இருக்கு, ஒரு கான்பிடென்டா பேசுறாரு சூரியனை பார்த்து. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, நம்மளால பேச முடியுமா? நம்ம நமக்கு நம்முடைய விசுவாசம் அவ்வளவு பெருசா இருக்கா? நம்மளுடைய நம்பிக்கை, நம்முடைய எண்ணங்கள் அவ்வளவு விரிவாக இருக்கிறதாங்கிறத யோசிச்சு பாருங்க. சோ ஒரு மனிதன் ஆண்டவரோடு கூட அதிகமாக இருக்க 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 அவனுடைய கான்பிடென்ட் லெவல் பயங்கரமா இருக்கும். அவன் கேட்கிற காரியங்கள் பெருசா இருக்கும். அவன் விரும்புகிற காரியங்கள் பெருசா இருக்கும். அவன் எண்ணுகிற காரியங்கள் பெருசா இருக்கும். நம்முடைய எண்ணங்கள்லாம் ரொம்ப குறுகினது. ஆண்டவரே எனக்கு இது போதும், இது செய்யுங்க அப்படின்னு. ஆண்டவர் நம்ம என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், யோசுவாவை குறிச்சு ஆச்சரியப்பட்டார் ஆண்டவர். இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் ஆண்டவரை ஆச்சரியப்பட வைக்கும். நம்ம ஆண்டவரை இம்ப்ரெஸ் பண்ணணும்னா ஒரே ஒரு விஷயம் தான் நம்முடைய விசுவாசம். 100க்கு அதிபதி சொல்லுகிறார், ஒரு வார்த்தை சொல்லுங்க என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஆண்டவருடைய விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார். இன்னைக்கு அப்படிதான். இன்னைக்கு ஆண்டவரை ஆச்சரியப்பட வைக்கிற ஒரே ஒரு விஷயம் நம்முடைய விசுவாசம். இன்னைக்கு அந்த விசுவாசம் எங்க இருந்து வரும்? அந்த விசுவாசம் எங்க இருக்கும்? ஒரு மனுஷன் ஆண்டவரை பற்றிய அதிக அறிவு இருந்தா மட்டும்தான் அவனால இந்த மாதிரி காரியங்களை நம்பவும் முடியும், கேட்கவும் முடியும். இன்னைக்கு ஆண்டவர் மேல நமக்கு விசுவாசம் இல்ல, ஆண்டவர்கிட்ட நம்ம அதிகமாக பேசல அப்படின்னா நமக்கே ஒரு டவுட் இருக்கும். நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்கும் தெரியுமா? இன்னைக்கு தாவீதுடைய இடத்துல நம்மளை வச்சு பார்ப்போம், ஆடு மேய்க்கிற ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும் அப்படின்னா, நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருந்திருக்கணும்? ஆண்டவரே நல்ல ஆடை தாங்க ஆண்டவரே, நல்ல மேய்ச்சலை கொடுங்க ஆண்டவரே, இந்த ஆடு இன்னும் கொஞ்சம் பெருகட்ட ஆண்டவரே, அவ்வளவுதான் நம்முடைய ஜெபமா இருந்திருக்கும். தாவீது சொல்லுகிறேன், எட்டாத உயரத்துல என்னால ரீச் பண்ண முடியாது, எனக்கு ரீச் பண்ண முடியாத இடத்துக்கு என்ன கொண்டு போங்க ஆண்டவரே அப்படிங்கிறார். இதெல்லாம் நம்ம கற்பனைக்கே நம்ம யோசிச்சிருப்போமான்னு தெரியல. இன்னைக்கு நம்முடைய ஜெபங்களை இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன்? இந்த உலகத்துல ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஒரு 60-70 வருஷம் வாழ்ந்து முடிச்சுட்டு, என் வேலை முடிஞ்சுட்டு என் கடமை முடிஞ்சுட்டுன்னு போக போறீங்களா? இல்ல என் பசங்களுக்கு எல்லாம் நான் திருமணம் செஞ்சு வச்சாச்சு, என் கடமை எல்லாம் முடிச்சுட்டேன், நான் நல்லா சம்பாதிச்சு வச்சுட்டேன் போதும் அப்படின்னு உன் வாழ்க்கையை முடிச்சுக்க போறீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்யறதுக்கு தயாரா இருக்காருங்க. ஆனா நம்முடைய விசுவாசம் பலவீனமா இருக்குது. ஆனா நம்ம ஆண்டவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை வீக்கா இருக்குது. ஆண்டவரே, நான் உன்னை கொண்டு இதை செய்வேன்னு சொன்னா, இல்ல ஆண்டவரே வேற யாரையாவது கொண்டு செய்யுங்க ஆண்டவர், என்னால முடியாதப்பா. மோசையை போல மோசைட்ட ஆண்டவர் சொல்லுகிறார், மோசே நீ வா, நான் உன்னை இஸ்ரவேல் ஜனங்களுக்கிட்ட அனுப்புறேன், நீ அவங்களுக்கு இரட்சகனா இரு, அவங்களுக்கு ஒரு சேவியரா இரு, அவங்களை விடுவிச்சு கூப்பிட்டு வா அப்படின்னு சொன்னா,
மோசேக்குல இல்ல ஆண்டவர், என்னால எல்லாம் முடியாது ஆண்டவர், எனக்கு பேசவே தெரியாத ஒரு ஆள் ஆண்டவர். ஆண்டவர் கோவம் வருது. இந்த நாவை உண்டாக்கினது யாரு? இன்னைக்கு ஆண்டவர்ட்ட நம்ம நிறைய காரியங்களை ரீசன் சொல்றோம். ஆண்டவர் நம்மை கொண்டு சில காரியங்களை செய்யறேன்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, ஆண்டவரையே சோர்ந்து போகிற அளவுக்கு ஆண்டவருக்கு நம்ம பின்னாடி காரணம் சொல்லிட்டு இருக்கோம். இல்ல ஆண்டவரே, எனக்கு நீங்க யார வேணா நீங்க பயன்படுத்தலாம், ஆனா என்ன உங்களால பயன்படுத்த முடியாது. யார வச்சுனாலும் நீங்க இதை செய்யலாம், ஆனா என்ன வச்சு நீங்க உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படி சில நேரம் நம்ம சொல்லுவோம். இன்னைக்கு என்னன்னா, இன்னைக்கு இன்னைக்கு ஆண்டவருக்கு யாரு பிடிக்கும்னா, அவர் ஒரு விஷயத்த சொல்லும்போது, சரி ஆண்டவரே, ஆமென் அப்படின்னு அதை ரிசீவ் பண்ணி அதை பெற்றுக்கொள்ளுகிறவர்களே ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம காரணம் சொல்லிட்டு, இல்ல ஆண்டவரே, வேற யாரையாவது அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா, ஆண்டவருக்கு மோசேக்கு மேல ஒரு டைம்ல எரிச்சல் ஆகுது. வசனம் சொல்லிக்கிறது ஒரு மோசையை கொல்ல பார்த்தார் அப்படின்னு. அப்ப அந்த அளவுக்கு மோசே ஆண்டவருக்கு எரிச்சல் ஊட்டி இருக்கிறார். அவ்வளவு சாந்தமுள்ள தேவனையே எரிச்சல் மூட்டுற அளவுக்கு மோசே பண்ணியிருக்கிறார். இன்னைக்கு பாருங்க, ஆண்டவரை நம்ம எரிச்சல் மூட்டிட்டு இருக்கோமா? ஆண்டவர் நம்ம குறிச்சு ஒரு காரியத்தை சொல்லும்போது அதை விசுவாசிக்காமல் இருந்தோம்னா ஆண்டவருக்கு அது பிரியமா இருக்காது. விசுவாசிக்காதவங்க மேல ஆண்டவருக்கு பிரியம் இருக்காது. யார் தானே நான் சொல்ற வார்த்தையை யாரு உடனே அதை நம்புறாங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் மேல பிரியம் இருக்கும். ஆண்டவருக்கு அவங்க மேல பிரியம் இருக்கும். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் என்று வசனம் சொல்கிறது. இன்னைக்கு நம்ம எல்லாம் பண்றோம். இன்னைக்கு நிறைய கிறிஸ்டியன்ஸ் என்னன்னா நல்ல லைஃப் வாழ்வாங்க, பைபிளுக்கு கீழ்ப்படிவாங்க, வேதத்தின்படி வாழ்வாங்க. ஆனா ஒரு காரியம் அவங்கள வச்சு ஆண்டவர் செய்யறேன்னு சொல்லும்போது அவங்களால அதை தைரியமா ஆண்டவர் என்னை வச்சு செய்யுங்க ஆண்டவர்ன்னு சொல்லி வெளியே நிற்க முடியாது. அவங்களால தைரியமா ஒரு காரியத்தை ஃபேஸ் பண்ண முடியாது. தாவீது சொல்ற என்னை எட்டாத உயரத்துல கொண்டு போய் விடுங்கன்னு தாவீதை போல அவங்களுக்கு கேட்க தெரியாது. ஏனென்றால் அவங்களாம் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு நம்ம சேஃபா இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையை முடிச்சிடுறாங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவர்களை ஒரு இடத்துல அப்படியே ஒளிச்சு வச்சு கடைசி வரைக்கும் கொண்டு போறதுக்கு வைக்கலங்க. ஒளித்து வைக்கிறதுக்கு நாட்கள் உண்டு. ஒரு அழகான பாட்டு இருக்கு, கண்மலையின் மறைவுக்குள்ளா என்ன ஒளிச்சு வச்சாரு கொஞ்ச நாள். ஆனா என்னை பயன்படுத்தும் போது கண்மலைக்கு மேல கொண்டு வச்சு என்ன பயன்படுத்துவார். எல்லாருக்கும் தெரியுற மாதிரி வச்சு பயன்படுத்துவார். இங்க சில நபர்கள் என்ன வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கே பயப்படுவாங்க, ஒருத்தவங்களை பார்த்து பேசுறதுக்கு பயப்படுவாங்க, ஒரு இடத்துல போய் முன்னாடி நிக்கிறதுக்கு பயப்படுவாங்க, ஒரு புது இடத்துக்கு போறதுக்கு பயப்படுவாங்க. எதுக்கு எடுத்தாலும் அவங்களுக்கு ஒரு கான்பிடென்டே இல்லாம சரி ஓகே இதை செய்யணுமா, நம்ம பாட்டுக்கு வீட்டுல இருந்துடலாமே அப்படின்னு இருப்பாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்டவர்களால் நம்மளால அதை வச்சு நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது? நம்ம ஒரு விதத்திலயும் நம்ம வெளியே நிக்கவில்லை அப்படின்னா அதனால நமக்கு யாருக்கு பிரயோஜனம் இருக்கு? இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு தாளந்தை கொடுத்திருக்கிறார், அறிவை கொடுத்திருக்கிறார், பல காரியங்களை கொடுத்திருக்கிறார். அதை வீணடிப்பதற்காக ஆண்டவர் நம்மை உருவாக்கவில்லைங்க. ஒரு பாத்திரத்தை வாங்குறோம் வீட்டுல, வாங்கி அதை யூஸ் பண்ணாமலே வச்சிருந்தோம்னா அதனால பிரயோஜனம் கிடையாது. அந்த பாத்திரத்தை ஐயோ எடுத்த கீழே விழுந்துரும், ஐயோ எடுத்த ஏதாவது ஆயிரும் அப்படி இல்ல, விழும் உண்மைதான், அடிப்படும் உண்மைதான். அதுக்காக அதை சேஃபா வச்சிருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இன்னைக்கு சில காரியங்களை நம்ம தாவீதை போல ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். இன்னைக்கு எட்டாவது உயரத்துல என்ன கொண்டு போய் விடுங்கன்னு தாவீது கேட்கிறாருன்னா ஒரு பெரிய ஒரு சேலஞ்சே ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்குது. கோலியாத் நிக்கிறாரு, தாவீதுக்கான பயங்கர கான்பிடென்ட் இருக்குங்க. கோலியாத் ஜெயிக்கலாங்கிற கான்பிடென்ட் எங்க இருந்து வந்துச்சு? இன்னைக்கு அதான் தேவ பிள்ளைகளுக்கு ஒரு கான்பிடென்ட் இருக்கும், எதையும் என்னால செய்ய முடியும். பிலிப்பியர்ல வசனம் சொல்லி என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இன்னைக்கு நமக்கு அந்த கான்பிடென்ட் இருக்கா? ஒரு கோலியாத்தை எதிர்கொள்ளுகிறதுக்கான கான்பிடென்ட் இருக்கா? அப்படினாலதான் தாவீதை போல இந்த ஜெபத்தை ஏறெடுக்க முடியும். எட்டாவது உயரத்துல நம்பி கொண்டு போயிடுங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு எங்க வம்பு, அவங்க ஒரு ஓரத்துல உட்கார்ந்துட்டு போயிடுவோம். இன்னைக்கு ஃபுட்பால் மேட்ச் நடந்துட்டு இருக்கு, எல்லா இடத்துலயும் வேர்ல்ட் கப் நடந்துட்டு இருக்கு, நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். நிறைய பேர் உள்ள இறங்கி நிறைய பேர் விளையாடுறாங்க. அவங்க ஒருத்தங்க ஜெயிக்கிறாங்க, ஒருத்தங்க தோக்குறாங்க. தோக்குறவங்கள பார்த்தா நமக்கு கேவலமா தெரியும், கிண்டல் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனா வெளியே இருந்து பாக்குறவனை விட உள்ள இருந்து தோக்குறவன் பெட்ரு. இன்னைக்கு அப்படிதான். இன்னைக்கு நிறைய பேரு கேமுக்குள்ளேயே வரல, வெளியே ஸ்பெக்டேட்டரா இருந்துட்டு ஆடியன்ஸா இருந்துட்டு குறை சொல்லிட்டு அப்படியே வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கும். ஆனா உள்ள இறங்கி தோக்குறவன் பெட்ரு. இன்னைக்கு ஆண்டவர் அப்படிதான் சொல்றாரு, நீ எந்த மட்டும் உன் குகைக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருப்ப, எந்த மட்டும் நீ ஒரு சேஃபர் ஜோன்லயே வாழ்ந்துட்டு இருப்ப, உன்னை வெளியே காட்டு. எலியாவை சொல்றாரு, எலியாவே நீ வெளியே உன்னை காண்பி, ஆகாபுக்கு முன்பதாக போய் உன்னை காண்பி அப்படிங்கிறார். எப்பவுமே எல்லா இடத்துலயும் சொல்றது உண்டு. எலியாவை போல 7,000 தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. எலியா எப்படி பாகாலுக்கு முழங்கால் படியிடாமல் இருந்தாரோ அதே போல எலியாவை போல பாகாலுக்கு முழங்கால் படியிடாத 7,000 தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. எலியா எப்படி ஜெபம் பண்ணுனாரோ அதே போல அவரை விட மேபி பெட்டரா ஜெபம் பண்ற ஒரு 7,000 பேர் அங்க இருந்தாங்க.
ஆனா எலியாவுக்கும் அந்த 7,000 பேருக்கும் என்ன வித்தியாசம்? அந்த 7,000 பேர் ஒரு நாளும் அந்த குகைகளை விட்டு வெளியே வரவே மாட்டாங்க. ஆனா எலியா அந்த குகையை விட்டு வெளியே வந்து தன்னை முன்னாடி நிறுத்தி காட்டுகிறார். அந்த ஒரு மனுஷனால ஒரு மாற்றம் உண்டாகிறது தேசத்துல. அவரும் குகைக்குள்ளே போய் வாழ்ந்து வாழ்க்கையை முடிச்சிருந்தார், இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வந்திருக்காது. இஸ்ரவேல்ல பெரிய ஒரு எழுப்புதல் வந்திருக்காது. ஆகாபுக்கு முன்பதாக சவால் விடுகிற ஒரு சூழ்நிலை வந்திருக்காது. இன்னைக்கு அப்படிதான் கிறிஸ்தவர்கள் ரொம்ப நல்லவங்க தான், ரொம்ப ஜெபம் பண்றவங்க தான். ஆனா என்ன பண்றாங்க? குகைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு ஒரு சேஃபா வாழ்ந்து முடிச்சிடலாம், நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம வெளியே கொண்டு வந்து காட்டணும். ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்கன்னு நிறுத்தணும். நம்ம முன்னாடி ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம நிக்கணும். நம்ம என்ன பண்றோம்? ஒரு சேஃபான ஒரு வாழ்க்கை, ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து முடிச்சுட்டு யாருகிட்டையும் பிரச்சனை இல்லாம வாழ்ந்து முடிச்சுட்டு போயிடலாம்னு நினைக்கிறோம். பிரோஜனம் இல்லாத வாழ்க்கைங்க. கடைசியில முடிவுல நான் என்ன இந்த உலகத்துல செஞ்சேன்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒண்ணும் இருக்காது. அதனால இன்னைக்கு நம்ம தாவீதெல்லாம் இன்னைக்கு கோலியத்தை பார்க்கும்போது எல்லாம் ஒளிஞ்சு ஓடுறாங்க. தாவீது மட்டும் தைரியமா ஃபேஸ் பண்றாரு. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு மனிதனை தான் தேவன் தேடி கொண்டு இருக்கிறார். நான் சொல்றேங்க, தாவீதுக்கு நம்மளை போல எத்தனை மெசேஜ் கேட்டிருப்பாருன்னு எனக்கு தெரியல. தாவீதுக்கு வார வாரம் சர்ச்சுக்கு போறதுக்கான சூழ்நிலை இருந்திருக்குமான்னு தெரியல. ஆனா நமக்கு எவ்வளவு வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் கேட்கிறோம். எவ்வளவு வசதி, கர்த்தருடைய வார்த்தை கேட்கறதுக்கு எவ்வளவு வசதிகள் இருக்கு. இன்னும் நமக்கு விசுவாசம் வராமல் இருக்கிறது ஏன்? இன்னும் நம்மால ஒரு காரியத்தை ஏன் கான்பிடண்டா ஃபேஸ் பண்ண முடியல? உலக பிரகாரமும் சரி, ஆவிக்குரிய விஷயத்திலும் சரி, நமக்குள்ள ஏன் இன்னும் இந்த பயம் இருக்கு? ஏன் நம்மள பயம் ஆண்கொண்டே இருக்கு? உன்னால முடியாது, உன்னால செய்ய முடியாது. இப்படி பிசாசு ஏன் நம்மள இன்னும் ஒடுக்கிட்டே இருக்கிறான்? ஏன் நம்மள இன்னும் பெரிய காரியங்களை செய்ய விடுறதுக்கு பிசாசு தடுத்து கொண்டே இருக்கிறான்? ஏன் நம்ம பிசாசுக்கு இன்னும் நம்மள ஒப்பு கொடுத்து நம்ம பிசாசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிட்டு இருக்கோம்? இன்னைக்கு தாவீதை போல ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஆண்டவரே, எனக்கு தெரியாத இடத்துல என்ன கொண்டு போங்க ஆண்டவரே. நம்ம எல்லாம் என்ன ஜெபம் பண்ணுவோம்? எனக்கு பிடிச்ச இடம், எனக்கு தெரிஞ்ச இடமா இருக்கட்டும் ஆண்டவரே அப்படின்னு தான் ஜெபம் பண்ணுவோம். தாவீதோட ஜெபம் பாருங்க, எனக்கு எட்டாத இடம், இது வரைக்கும் நான் பார்க்காத விஷயங்கள், இது வரைக்கும் நான் கேள்விப்படாத காரியங்கள். இன்னைக்கு அப்படிப்பட்டவர்கள் தான் பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கணும், நடக்காது. வெளியே ஆண்டவரே என்னை மேல கொண்டு வாங்கப்பா. எனக்கு ஒருவேளை என் பலனுக்கு இது பெருசா இருக்கலாம், ஆனா உங்களுக்கு இது லேசான காரியம். இன்னைக்கு அப்படிதான் நம்ம நம்ம பலனை வச்சுதான் நம்ம ஆண்டவரையே ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கோம். உங்க பலனை வச்சு ஆண்டவரை ஜட்ஜ் பண்ணக்கூடாதுங்க. அது ரொம்ப இருக்கிறதுல ஆண்டவரை மட்டுப்படுத்துகிற விஷயம். நான் இவ்வளவுதான் படிச்சிருக்கேன், அதனால இவ்வளவுதான் முடியும். நீங்க ஆண்டவரை மட்டுப்படுத்தக் கூடாது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவதற்கு உங்களுடைய படிப்போ உங்களுடைய திறமையோ அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. இன்னைக்கு தாவீதை ஆண்டவர் ராஜாவா உயர்த்துறதுக்கு தாவீதுட்ட என்ன தகுதி இருந்துச்சு? அவர் என்ன ராஜ குடும்பத்தில் பிறந்தவரா? சொந்த குடும்பத்திலேயே புறக்கணிக்கப்பட்டவர் தாவீது. சொந்த தகப்பனாலேயே புறக்கணிக்கப்பட்டவர் தாவீது. அவருக்கு என்ன தகுதி இருந்துச்சு? அவர் ஒரு ராஜாவா ஆகணுங்கிறதுக்கு என்ன பாசிபிலிட்டி இருந்துச்சு? ஒரு மைனஸ்ல தான் இருந்திருக்கும். வாய்ப்பே இல்லாத ஒரு சூழ்நிலை. அப்போ தாவீதுடைய ஜெபத்தை பாத்தீங்கன்னா எனக்கு தெரியும். என்னுடைய பலன் குறுகினது. ஆனா என் கூட இருக்கிறவர் பெரியவர். இன்னைக்கு உங்க பலனை வச்சு உங்க வாழ்க்கைய ஓட்டாதீங்கங்க. நம்ம மனிதர்களா நம்ம செய்யற தவறு இதுதான். நம்முடைய பலனை பார்த்து, நம்முடைய சம்பாத்தியத்தை வச்சு, நம்மளுடைய சேலரிய வச்சு ஆண்டவருடைய காரியங்களை நிர்ணயிச்சு கொண்டிருக்கிறோம். நம்முடைய பரிசுத்தத்தை வச்சு ஆண்டவர் நான் இப்படிதான்ப்பா இருக்கிறேன், அதனால ஆண்டவர் என்ன வச்சு இப்படிதான் செய்ய முடியும் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவதற்கு நம்மகிட்ட எந்த காரியமும் அவர் நம்மள எதுவுமே தடுக்கும். ஒரே ஒரு விஷயம் தடுக்கும்னா நம்முடைய அவிசுவாசம். நம்முடைய இந்த மாதிரி நெகட்டிவான எண்ணங்கள். மற்ற விதத்துல எந்த ஒரு விஷயமும் நமக்கு தடை கிடையாதுங்க. இன்னைக்கு இயேசு நாசரேத்துக்கு போகும்போது அங்க அற்புதம் செய்ய முடியல. காரணம் அவங்களுடைய அவிசுவாசம். இன்னைக்கு ஏன் நம்ம வாழ்க்கையில சில காரியங்களை நம்மளால செய்ய முடியும்? நம்மளால ஏன் பெரிய ஒரு இடத்துக்கு முன்னேற முடியல அப்படின்னா, நம்மகிட்ட இருக்கிற விசுவாச குறைவு. இன்னைக்கு ஒரு ஆண்டவர் வெறுக்கிற ஒரு விஷயம் இந்த அவிசுவாசம். இன்னைக்கு நமக்கெல்லாம் பேரே விசுவாசிகள். விசுவாசிகள் பெரிய காரியத்தை எதிர்பாருங்க. வாழ்க்கையில பெரிய காரியத்தை எதிர்பாருங்க. ஏதோ ஒரு சின்ன ஒரு முக்குல மூலையில வாழ்ந்து முடிச்சிடலாங்கிற மாதிரி அந்த மாதிரி ஜெபம் பண்ணாதீங்க. என் தேவன் பெரியவர். இன்னைக்கு ஒரு ஒரு பெரிய கடையில போயிட்டு ஒரு சின்ன பொருள் வாங்குறதுக்கு நமக்கு வெக்கம் வருது. ஒரு சின்ன பொருளை போய் கேட்கிறோமே அப்படின்னு ஒரு வெக்கம் இருக்கு. இவ்வளவு பெரிய தேவனை வச்சுட்டு நம்ம வாழ்க்கையில ஆண்டவரே எனக்கு கஞ்சி கொடுத்தா போதும், எனக்கு இது போதும், எனக்கு எல்லாவற்றையும் நம்ம நம்மளுடைய நம்மளுடைய தகுதியை பார்த்து ஆண்டவரை குறைத்து மதிப்பிட்டு கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு யோசுவாவை போல சூரியன்ட்ட பேசுற அளவுக்கு நமக்கு ஒரு தைரியம் வேணுங்க. தாவீதை போல கோலியாத்தை
ஒரு சின்ன கோலியாத்தை மதிக்க கூட இல்ல தாவீது. அப்படிப்பட்ட ஒரு கான்பிடன்ட் நமக்கு வேணும். இங்க உலகத்துல பெரிய காரியங்களை செய்ய போகிறோம். இன்னைக்கு நீங்க விசுவாசிச்சீங்கன்னா, கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நான் எங்கப்பா பராக்கிரமசாலி? என்கிட்ட என்னப்பா இருக்கு? எங்க வீட்லயே சின்ன வீடு. அந்த சின்ன வீட்டுல நான் ரொம்ப சின்ன ஆளு. கிதியோன் தெரியும் உன் சூழ்நிலை. ஆனாலும் நீ பராக்கிரமசாலி, நான் உன் கூட இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம சூழ்நிலைகளை பார்த்து ஆண்டோடைய வார்த்தையை நம்ம சில நேரங்கள்ல ஆண்டவரையே சோர்ந்து போக வச்சிருவோம் நம்ம. ஆண்டவர் நம்மளை பார்த்து பராக்கிரமசாலின்னு சொல்லிட்டாருன்னா நம்ம பராக்கிரமசாலி தான். அவர் பொய் சொல்லுகிறவர் கிடையாது. அவர் உங்களை ஐஸ் வைக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. மனுஷங்க தான் சில நேரத்துல நம்மளை ஐஸ் வைக்கிறதுக்காக சில ஆறுதல் வார்த்தைகளை சொல்லுவாங்க. நம்மளை மிகைப்படுத்தி பேசுவாங்க. ஆண்டவர் நம்மை மிகைப்படுத்தி பேச வேண்டிய எந்த அவசியமும் ஆண்டவர் கிடையாது. உங்களை பார்த்து ஒரு காரியத்தை சொல்றாருன்னா அதை மீன் பண்ணி தான் சொல்றாரு. செய்ய போறதுனாலதான் சொல்றாரு. அவர் சும்மா ஆறுதல் படுத்துறதுக்காகவோ, சும்மா உங்களை ஏமாத்துறதுக்காகவோ வாக்குறுதிகளை கொடுக்கிற தேவன் கிடையாது. அரசியல்வாதிகளையும் போல வாக்க பெறுவதற்காக சும்மா எதையாவது சொல்லி விட்டு போகிறவர் கிடையாது. உங்க வாழ்க்கையில ஒரு காரியத்தை அவர் செய்வேன்னு சொல்லியிருக்காருன்னா நிச்சயமா செய்வார். அதை பெற்றுக்கொள்ளுகிறதுக்கான விசுவாசம் நமக்கு வேணும். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு கொண்டு போவேன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். ஆனா நிறைய ஜனங்கள் பாதி வழியில அழிந்து போனார்கள். காரணம் ஆண்டவருடைய இயலாமை கிடையாது, அவர்களுடைய அவிசுவாசம். இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்? இந்த ஆண்டவருடைய இயலாமைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க நிறைய பேர். ஆண்டவரால முடியாது இல்ல, நம்முடைய அவிசுவாசம். இன்னைக்கு நம்முடைய அவிசுவாசமே இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பல அற்புதங்களை செய்ய விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு குடும்பத்துல சில பிரச்சனைகள் இருக்கும். என்ன சொல்ல தெரியுமா? என்ன ஆனாலும் இந்த பிரச்சனை மாறாதுங்க, எது நடந்தாலும் இது மாறாதுங்க, ஆண்டவரே வந்தாலும் இது இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில அப்படி இந்த வார்த்தையை சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. ஆண்டவரே இறங்கி வந்தாலும் இவங்க திருந்த மாட்டாங்க. ஆண்டவரே இறங்கி வந்தாலும் இது மாறாது. ஆண்டவர் எங்க அவ்வளவு கேவலப்படுத்திட்டோம்? நம்ம ஆண்டவர் எங்க நம்ம இவ்வளவு மட்டுப்படுத்திட்டோம்? அவர் எவ்வளவு பெரிய ஆண்டவர்! அவரை போயிட்டு ஆண்டவரே இறங்கி வந்தா கூட இது மாறாதுங்க அப்படின்னு நம்ம ஏன் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்? இன்னைக்கு நம்முடைய அவிசுவாசங்கள் நம்முடைய அற்புதங்களுக்கு தடையா இருக்குது. நம்முடைய அவிசுவாசங்கள் நம்முடைய உயர்வுக்கு தடையா இருக்குது. ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவதற்கு நம்முடைய அவிசுவாசங்கள் தடையா இருக்கிறது. இன்னைக்கு வேற ஏதாவது ஒரு விஷயம் இன்னைக்கு சாபமோ இல்ல ஏதோ அப்படின்னு யோசிக்காதீங்க. நம்ம அவிசுவாசத்தை மாத்திட்டோம்னா, ஒரு விசுவாசியா மாறிட்டோம்னா ஆண்டவர் கரத்துல எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். யோசுவாவுக்கு யாருங்க சொன்னா சூரியன்ட்ட பேச சொல்லி? ஒரு மனுஷன் ஆண்டவருக்குள்ள இருக்கும்போது அவன் வாயில அவிசுவாச வார்த்தைகள் வராது. அவன் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எல்லாம் விசுவாசம், அடுத்தவங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிற வார்த்தைகளா இருக்கும். இன்னைக்கு வாயில அவிசுவாச வார்த்தைகள், எதுக்கு எடுத்தாலும் நடக்காது, எது எடுத்தாலும் இது சரியாகாது, செட் ஆகாது, வாய்ப்பு இல்லை, இதுவே பேசிட்டு இருக்கோம். நீங்க சொல்லுங்க. ஆண்டவர் ஒரு காரியத்தை முடிவு பண்ணிட்டாருன்னா, ஒருத்தரால நேபுகாத்நேச்சர் சொல்லுகிறார், அவர் கையை பிடிச்சு தடுத்து நிறுத்தி இதை செய்யாதீங்கன்னு சொல்றதுக்கு இந்த உலகத்துல யாருமே கிடையாது. ஒரு புறஜாதி ராஜாவுக்கு தெரியுது என் ஆண்டவருடைய கையை பிடிச்சு தடுத்து நிறுத்தி இதை செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கு ஒருத்தரும் இல்லைன்னு ஒரு புறஜாதி ராஜாவுக்கு, ஒரு மோசமான ராஜாவுக்கு தெரிகிறது. தேவ பிள்ளைகள் நமக்கு தெரியல. எனக்கு சொல்லுங்க, ஆண்டவரே எட்டாத உயரத்துல என்னை கொண்டு போய் வைங்க. எனக்கு இன்னைக்கு வசனம் சொல்லி ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள், எண்ணி முடியாத அற்புதங்கள், கிரகிக்க முடியாத காரியங்கள். இன்னைக்கு என்னன்னா இதெல்லாம் நம்ம கேட்கறதே கிடையாது. நம்ம கேட்கறது ஆண்டவரே மீன் சோறு. இஸ்ரவேல் ஜனங்கள் அதுதான். ஆனா ஆண்டவர் அவங்களை எதிர்பார்க்காத நன்மைகள், நம்ம கண்களால் பார்த்திராத காரியங்கள் இருக்குங்க, இன்னும் இருக்குங்க. சர்ப்ரைஸ் இருக்குங்க இன்னும். அதிசயம்னா அது இதுக்கு முன்னாடி நம்ம கேள்விப்படாத விஷயமா இருக்கும். இப்படிலாம் நடக்குமான்னு நமக்கு தெரியாது. இன்னும் எதிர்பாருங்க. நம்ம எதிர்பார்க்கிறதை விட்டுட்டோம். இன்னும் அதிசயங்களை எதிர்பார்க்க ஆரம்பிங்க. ஜெபத்தை மாற்றுங்க. உங்களோட அவிசுவாச ஜெபத்தை மாற்றுங்க. இன்னைக்கு ஜெபமே சரி கிடையாது. நம்ம பண்ற ஜெபங்கள் எதுவுமே சரி கிடையாது. யோசுவாவை போல ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. தாவீதை போல ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை பார்த்து ஒரு அற்புதத்தை செய்கிற ஜெபமாய் மாறட்டும். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுதான் சொல்றேன், நம்ம நல்லவங்களா இருக்கோங்க, நிறைய இடத்துல நம்ம உண்மையா இருக்கிறோம், எல்லாம் பண்றோம்னா நம்முடைய விசுவாசம் தான் நம்மகிட்ட பிரச்சனையா இருக்கு. நல்லவங்க தான், அடுத்தவங்களுக்கு உதவி பண்றோம், ஹெல்ப் பண்றோம், அன்பா இருக்கும், எல்லாம் பண்றோம். ஆனா விசுவாசம் வரும்போது கோட்டை விட்டுறோம். நம்ம வாழ்க்கை கஷ்டத்திலே போய் கொண்டிருக்கிறது. நம்முடைய அற்புதங்களுக்கு நம்ம தடையாக இருக்கக்கூடாது. நம்முடைய உயர்வுக்கு நான் தடையா இருக்கு, என் உயர்வுக்கு நான் தடையா இருக்கக்கூடாது. அதே போல உங்க உயர்வுக்கு நீங்க தடையா இருக்கக்கூடாது. நம்ம கடைசியில ஜெபிப்போம். இப்ப சொல்லுங்க, ஆண்டவரே அன்னைக்கு அந்த தகப்பன், ஒரு பிசாசு பிடிச்ச மகனுடைய தகப்பன் ஆண்டவர்ட்ட ஒரு ஜெபத்தை செய்றாரு. ஆண்டவரே என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி செய்யுங்க ஆண்டவரே. என்னுடைய அவிசுவாசம் என் பையனுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை தடுத்துடக்கூடாது. என்னுடைய அவிசுவாசம் என் குடும்பத்துல நீங்க செய்ய வச்சிருக்கிற காரியத்தை தடுத்துடக்கூடாது. என்னுடைய அவிசுவாசம் என் வாழ்க்கையில, என் ஊழியத்துல நீங்க என்னை கொண்டு செய்ய போகிற காரியத்தை அதை தடுத்துடக்கூடாது. இன்னைக்கு அந்த 7,000 தீர்க்கதரிசிகளை போலதான்
நல்லா ஜெபிக்கிறவங்க, நல்ல பாரம் உள்ளவர்கள், நல்ல ஆத்தும பாரம் உள்ளவங்க, நல்ல பரிசுத்தவான்கள். ஆனா ஜெபத்துல விசுவாசம் இல்லாம போயிருச்சு. ஜெபம் இருக்கு, ஆனா விசுவாசம் உள்ள ஜெபம் இல்ல. வசனம் விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். வெறும் ஜெபம் கிடையாது. இன்னைக்கு ஜெபம் 3 மணி நேரம், 4 மணி நேரம், 12 மணி நேரம் கூட பண்றாங்க. எவ்வளவு நேரம் பண்ணாலும் அந்த ஜெபத்துல ஒரே ஒரு விசுவாசம் இருந்துச்சுன்னா இன்னைக்கு மக்கள் மாறுவாங்க. அற்புதம் நடக்கும். ஐயோ, நான் இவ்வளவு ஜெபம் பண்றேனே, இவ்வளவு ஜெபம் பண்ணனே, என் லைஃப்ல ஒண்ணுமே நடக்கலையே. விசுவாசிக்க ஆரம்பிங்க. ஜெபம் பண்றீங்க, நல்லதுதான். ஆண்டவர் சந்தோஷப்படுவார். ஆனா விசுவாசம் இல்லாம ஆண்டவர் அது அவங்க ஜெபத்தை பார்த்து ஆண்டவர் ஆண்டவருக்கு ஐயோ பாவம் இவங்க ஜெபம் பண்றாங்களேன்னு இருக்குமே தவிர அதுல அவருக்கு சந்தோஷம் இருக்காது. ஏன்னா விசுவாசம் உள்ள ஜெபம் தான் பிணியாளியை ரட்சிக்கும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். இப்ப விசுவாசம் இல்லாம ஜெபித்தோம்னா அது ஆண்டவரை இம்ப்ரெஸ் பண்ணாது. அவங்கள பார்த்து பரிதாபம் படுவார். ஐயோ இவ்வளவு கஷ்டப்படுறாரு. இன்னைக்கு பாருங்க, இந்துக்களை பாருங்க, மற்ற மதத்தினரை பாருங்க. ஏதோ என்னெல்லாமோ பண்றேன், அளவு குத்துறாங்க, நடக்கிறாங்க, போறாங்க. அதுல ஏதாவது இருக்கா? இன்னைக்கு அப்படிதான் நம்முடைய ஜெபம் இப்படிதான் ஒரு ஒரு சப்புன்னு ஆயிடுது ஆண்டவருக்கு. பரவாயில்லப்ப, நீ எஃபோர்ட் போடுற, நல்ல எஃபோர்ட் போடுற, எனக்கு உன்னை பார்த்தா கஷ்டமா இருக்கு. ஆனாலும் விசுவாசம் இல்லையே. நிறைய செய்யற, நிறைய காரியங்களை பண்ற, முன்னாடி நின்று பண்ற, எதிர்பார்க்காம பண்ற, எல்லாம் ஓகே. ஆனா உன்டைய விசுவாசம் இல்லையே. விசுவாசம் இல்லாமல் நீ எனக்கு பிரியமா இருக்க முடியாத. விசுவாசம் இல்லாம நம்ம வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய முடியாது. வசனம் தெளிவா சொல்லுது, இயேசுவால் அங்க அற்புதம் செய்ய முடியல. நம்ம பாருங்க, அப்ப இயேசுவ ஒரு காரியம் தடுக்குது. என்ன காரியம்? நம்முடைய அவிசுவாசம் தடுக்குது அவரை. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சொல்ற, எவ்வளவு முயற்சி பண்ணிட்டேன் நடக்கலையே. விசுவாசத்தை முயற்சி பண்ணீங்களா? விசுவாசிக்க ஆரம்பிங்க. விசுவாசத்தை பெருக்குங்க. எப்படி பெருக்க முடியும்? ஆண்டவரோடு பேசுங்க. ஆண்டவரோடு வேதத்தை தியானிங்க. விசுவாசம் கேள்வியினால் வரும். கேள்வி தேவ வசனத்தினால் வரும். வசனத்தை வாசிக்க வாசிக்க விசுவாசம் பெருகும். ஆண்டவரோடு பேச பேச நெருங்க நெருங்க கான்பிடன்ட் லெவல் அதிகமாகும். ஜெபம் ஜெபம்லாம் பக்கத்துல இருக்கிறவங்க நம்ம ஜெபத்தை பார்த்து அவங்களுக்கு என்னடா நீ பண்ற ஜெபத்துல நியாயமா இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். யோசுவா சொல்லும் போது அப்படிதான் இருந்திருக்கும். இப்ப கேக்குறீங்க, கேட்கறதுக்கு ஒரு நியாயம் வேண்டாமா? ஜெபம் தான் பண்றீங்க, அதுக்காக சூரியனையா நிப்பாட்ட சொல்வீங்க அப்படின்னு தான் இருந்திருக்கும். நீ வேற ஏதாவது கேட்டிருக்கலாமே. சூரியனை நிப்பாட்டுறதுக்கு அங்க என்னங்க இருக்கு? நிப்பாட்டுவார். நீ விசுவாசமா இருந்துச்சுன்னா சூரியனை கூட நிறுத்துவார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்வார். கேட்கறது தப்பு கிடையாது. ஆண்டவரை, நம்முடைய விசுவாசம் ஆண்டவரை குளிர பண்ணும். எனவே இன்னைக்கு நிறைய ஜெபம் பண்றவங்களா இருந்தீங்கன்னா, நிறைய ஆண்டவருக்காக வைராக்கியமா வாழ்றவங்களா இருந்தீங்கன்னா, உங்கள்கிட்ட விசுவாசம் இருக்கா இல்லையாங்கிறத கொஞ்சம் செக் பண்ணுங்க. எப்படி செக் பண்ணலாம்னா, ஒரு வாயில அவிசுவாச வார்த்தைகள் வர்றதா வச்சு ஒரு காரியம், உங்களுடைய ஜெபம் பயங்கரமா இருக்கும். தாவீதை போல எட்டாத உயரத்துல உள்ளதை கேட்பீங்க. நடக்கவே நடக்காத விஷயங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்க. வாய்ப்பே இல்லாத விஷயங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படி ஜெபம் பண்றீங்க, அப்படி போராடுறீங்கன்னா உங்கள்கிட்ட விசுவாசம் இருக்கு. வீட்டுல சோறுக்கே வழி இல்ல ஆண்டவரே அப்படின்னு புலம்பிட்டு இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட விசுவாசம் இல்லை. விசுவாசமா இருங்க. நான் கண்மூடித்தனமா சொல்லல. சிலவங்க எப்படி சரி ஓகே விசுவாசமா இருந்தா எதுனாலும் கிடைக்கும் போல அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களா விரும்பிய சில காரியத்தை கேட்க ஆரம்பிப்பாங்க. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு விசுவாசத்தை தரும்போது நமக்குள்ள என்ன கேட்கணுங்கிற உணர்வை நமக்கு தருவார். உங்களுக்கு சில வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் ஏற்கனவே கொடுத்து வச்சிருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்களை நினைச்சு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரை சோதிக்கிறதுக்காக கேட்காதீங்க. தெரியும், உங்களுக்கு தெரியும், நம்ம யாருமே சின்ன பசங்க கிடையாது. நமக்கு தெரியும் நான் எதை மீன் பண்ணி பேசுறேங்கிறது உங்களுக்கு தெரியும். எனவே ஆண்டவர்கிட்ட கேட்க ஆரம்பிங்க. தாவீதை போல எட்டாத உயரத்துல என்ன கொண்டு போய் நிறுத்துங்க ஆண்டவர். உங்களுக்கு வயசானாலும் பரவாயில்லங்க. நீங்க நிறைய பேர் நினைக்கிறீங்க எனக்கு வயசாயிடுச்சு, என் காலம் முடிஞ்சிருச்சு, இதுக்கு பிறகு நான் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்க, எனக்கு வாழ்க்கையே இல்ல நீங்க நினைக்கிறீங்க. நீங்க நினைச்சு பார்க்காத இடத்துல அதாங்க என் ஆண்டவர். ஆபிரகாமுக்கு தெரியாதுங்க, ஈசாக்கு கொண்டு போகும்போது மேல ஒரு ஆடு இருக்குன்னு ஆபிரகாமுக்கு தெரியாது. ஆனா ஒன்னே ஒண்ணுதான், என் ஆண்டவர் கைவிட மாட்டாருன்னு தெரியும். நீங்க அப்படிதான். என்ன எப்படி எங்க இருந்து வரும்னு நமக்கு தெரியாது. ஆனா வரும். நமக்கு தேவை தண்ணி தான். அது எங்க இருந்து வந்தான்னு ஆண்டவர் கொண்டு வருவார். நம்ம மழை வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். மழை வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நான் வசனம் சொல்கிறது, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் வாய்க்கால். உனக்கு வாய்க்கால் தானப்பா நிரம்பணும். நான் எப்படியாவது நிரப்பிடுவேன். நீ செய்ய வேண்டியது விசுவாஸ். நம்பு. நீ மழைக்காக எதிர்பார்க்காத, எனக்காக நான் எப்படியும் கொண்டு வருவேன், நீ நம்பு. இதுதான் விசுவாசம். இன்னைக்கு பழைய விசுவாசம் நம்மகிட்ட வேணும். இன்னைக்கு எப்படி முற்பிதாக்கள் விசுவாசிச்சாங்களோ அதே விசுவாசம் எனக்கு வேணும். ஒரு காரியத்தை சொல்றேங்க, இன்னைக்கு அற்புதம்
ஒருவேளை நீங்க சுகமளிக்கும் வரம் எப்படி செயல்படுது எனக்கு தெரியல. ஆனா இந்த விசுவாசம் இன்னைக்கு செயல்படும். ஆபிரகாம் எப்படி விசுவாசிச்சு அற்புதத்தை பெற்றுக்கொண்டாரோ, அதே போல நீங்களும் விசுவாசிச்சீங்கன்னா, அதே போல ஒரு அற்புதத்தை ஆபிரகாமுக்கு எப்படி 100 வயதுல ஒரு குழந்தை பிறந்தது. சாராளுடைய கர்ப்பம் செத்த பிறகு ஒரு குழந்தை பிறந்தது. அதே போல நம்முடைய வாழ்க்கையில செத்துப்போன காரியங்கள் உயிரோட வரும். நடக்கவே நடக்காதுங்கிற காரியங்கள் என் வாழ்க்கையில இனிமே சந்தோஷமே கிடையாது. இப்படி கிடையாது. மாறும். ஆண்டவர் செய்ய முடியாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் நம்பணும். விசுவாசி. அந்த விசுவாசத்தை பெருக்கிறதுக்கு ஆண்டவரோடு பேசிட்டே இருங்க. தாவீது பேசிட்டே இருப்பாரு, பாடிட்டே இருப்பாரு, ஆண்டவரோடு இருப்பாரு. அவருடைய ஜெபங்கள் மாறுது. நீங்க ஆண்டவரோடு இருக்க இருக்க உங்களுடைய ஜெபங்கள் மாறும். உங்களுடைய என்ன சொல்ல, சின்ன சின்ன ஜெபங்கள் பெரிய பெரிய ஜெபமாய் மாறும். ஆண்டவரே எனக்கு வயிறு வலின்னு ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த ஜெபம் மாறி அநேகரை சுகப்படுத்துற ஜெப வீராங்கனையாய் மாறிடுவீங்க. ஆண்டவரே எனக்கே பாவம், நானே பாவம் பண்ணிட்டு இருக்கேன்னு ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்க. போக போக என்ன ஆகும் தெரியுமா? அநேக பாவிகளை நீதிமான்களை மாற்றுகிற ஜெபத்தை பண்ணிட்டு இருப்பீங்க. ஆண்டவர் அப்படி நம்மளை மாற்றப் போகிறார். தொடர்ந்து விசுவாசத்தை விட்டுறாதீங்க. ஆண்டவர் எட்டாத உயரம், என்னால ரீச் பண்ண முடியாத இடத்துக்கு என்ன கொண்டு போங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயமா செய்வார்.